கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். என்னாக புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து செல்லுகிற பொழுது அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்கிற வாக்கு தத்துவத்தோடு கூட தான் அழைத்து செல்கிறார். இந்த வேத வசனத்தின்படியாய் 10 நபர்கள் சென்று அந்த தேசத்தை போய் பார்க்கிறாங்க. தேசத்தை பார்க்கிற பொழுது உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் சிந்தித்து சொல்லுகிற பதில், ஆனா அங்க இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போராடி நம்ம அங்க போய் ஜெயம் பெற முடியாது என்கிற சிந்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த சிந்தை எப்படி இருக்கிறதா 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு இவங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியே சொல்லுகிறவர்களாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். God's opportunity given to the human is different. ஆண்டவர் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் வித்தியாசமானது. மனிதன் அசாதாரணமான நோக்கத்தை தான் விரும்புகிறான். சாதாரணமான நோக்கத்தை தான் பெரிதாக்கி பார்க்கிறவனாயிருக்கிறான். இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இருக்கு, ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுக்கு உருவாயிருக்கு. மனிதனை எப்படி தேவன் எதிர்பார்க்கிறார் என்றால், பிரச்சனையை பார்த்து உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற நோக்கத்தை தான் மனிதனுக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் மனிதனுடைய வாழ்வு இன்னைக்கு எப்படிப்பட்டதாக மாறிவிட்டதுன்னா, பிரச்சனையை குறித்து பேசி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை மறக்கடிக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு பிசாசு நமக்கு பண்ணி கொண்டு வருகிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, கிறிஸ்துவை எழுப்பின, மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பரிசுத்த ஆவிதான் நம்மளையும் ஒவ்வொரு நாளும் எழுப்பிக் கொண்டிருப்பது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கப்பட வேண்டும். ஆனா நாம அந்த நோக்கத்துக்கு போகாம காலையில எழுந்து கொள்ளுகிற பொழுதே பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சிந்திக்கிறவர்களாக தான் நாம எழுந்து கொண்டிருக்கிறோம். சோ என்ன தாட்ஸ் நம்முடைய மைண்ட் இருக்கோ அது அதுவாக இயக்கப்படுகிற ஒரு காரியமாக மாறுகிறது. இங்கே தேவன் சொன்னது என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன். அவள்தான் முடிஞ்சு போச்சு. அவன் ராட்சசனா இருக்கட்டும், ராட்சசன மாதிரி 100 மடங்கா இருக்கட்டும், கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் ராட்சசன் ஜெயிப்பானா? நம்ம கிட்ட கிடையாது. கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் கிறிஸ்துவை எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்க மாட்டார் என்பது அர்த்தமா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை தவிர நம்ம கிட்ட வேற ஆவி வராது. யார் உணர்றாங்களோ அங்க அசுத்த ஆவிக்கு இடம் இல்லை. நம்ம மேல எத்தனை கட்டுகள் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற பொழுது எனக்குள்ள இருக்கிற கட்டு எழும்பாது. அது போக போக நாய் எழும்ப அது குறைஞ்சுதான் போகும். நம்ம அனாயிட்டிங்ல
ஏன் கட்டுகள் உடையுது? நீ எழும்புறன்னு அர்த்தம், நீ உருவாக்கப்படுகிற என்பது அர்த்தம். இதை டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு, நாளுக்கு நாள் நீ விருத்தி அடையும் போது ஒரே நிமிஷத்துல 1000 மடங்கு உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அதை பெரிதாக்கி பாரு. 10 நாள் 20 நாள் நடக்க வேண்டிய ஒரு அற்புதத்தை செகண்ட்ஸ்ல உன்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. So God's proposal, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நீ கையாள ஆரம்பிக்கிறியோ, என்னைக்கு ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குதான் அந்த திட்டம் உன் மூலமாக செயல்படும். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும், பயப்பட வேண்டியிருக்கும், பிரச்சனைக்குள் இருக்க வேண்டியிருக்கும், போராடி ஜெயிக்கப்பட வேண்டியது இருக்கும். But if the faith is fulfilled, so உனக்குள் அது நிறைவேற்றப்படுகிற ஒரு விசுவாசம், நிரம்பி வழிகிற விசுவாசம் இருக்குமானால் அது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கப்பட வேண்டியது இன்றைக்கு இந்த காலையிலே நடந்து வாழ்க்கையில முடிச்சு. சோ நீ வெற்றிக்கிளிகளாக நீ நினைப்பாயானால் உனக்கு முன்பாக இருக்கிறவன் ராட்சதன் தான். நீ ராட்சதனை வெல்லக்கூடிய வல்லமை உள்ளவன் என்று நினைப்பாயானால் உன் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். தேவஜனமே, செலக்ஷன் இஸ் அவர்ஸ். எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பது நம்மை குறித்த அது நம்முடைய அது செயல்பாடாக இருக்கிறது. தேவஜனமே, நம்மை கிறிஸ்துவுக்குள் உயர்த்தப்பட்டவர்களாய் நாம் விசுவாசிப்போம், நாம் உயர்த்தப்பட்டவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.